உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் வியாழ நோக்கம் என்ற குருபலத்தை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். வியாழன் என்பது நவகிரகங்களில் குருவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. வியாழக்கிழமை என்பது குருவினுடைய நாளாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிழமை சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் குருவை பொறுத்தவரை வியாழக்கிழமை அவரது தினம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வியாழ நோக்கம் என்பது குரு பலம் நிறைந்த காலம். வியாழ நோக்கம் அல்லது குரு பலம் என்பது ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமணம் செய்வதற்கு உகந்த காலம். ஒரு ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்ற அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகத்தில் குரு பலம் அதிகம். ஜனன ஜாதகத்தில் குரு ஆட்சி உச்சம் பெறுவது மட்டுமின்றி கோச்சார ரீதியாகவும் குரு ஆட்சி உச்சம் பெற்றால் அவருக்கு பலம் அதிகம். வியாழ நோக்கம் என்பது குருவினுடைய பார்வை அல்லது குருவினுடைய அமைப்பு என்றுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. குரு ஜனன ஜாதகத்திலோ அல்லது கோச்சார ரீதியாகவோ 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் இருந்தால் அது வியாழ நோக்கம் அல்லது குரு பலம் என்று அழைக்கப்படுகிறது. குரு நல்ல ஒரு நிலையை பெற்று கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 போன்ற வீடுகளை பார்க்கும் நேரமும் குரு பலம் என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகருக்கு குடும்பத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடம் என்பது ஆணுக்கு மனைவியையும் பெண்ணுக்கு கணவனையும் பற்றி சொல்லக்கூடிய இடம். 9ஆம் இடம் என்பது பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதாவது பாக்கியம் என்றால் நல்ல குடும்பம் அமைவது, புத்திர பேறு அமைவது போன்ற பாக்கியங்களைத்தான் சிறந்த பாக்கியமாக சொல்லப்படுகிறது. அடுத்து 11ஆம் இடம் பணத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம். அதாவது ஒரு ஜாதகனுக்கு செழிப்பான வருமானம் வருவதை பற்றி சொல்லக்கூடிய இடம். குரு ஜனன ஜாதகத்தில் 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களில் அமர்ந்திருந்தாலும் கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களுக்கு வந்தாலும் அல்லது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 போன்ற இடங்களை பார்த்தாலும் வியாழ நோக்கம் அல்லது குருபலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குருபலம் நன்றாக அமையும் காலத்தில் ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் என்பது கூடி வரும். தடை தாமதமின்றி கண்டிப்பாக திருமணம் கூடி வரும். இவ்வாறு நடைபெறும் காலங்களிலும் ஜோதிட சாஸ்திரத்தில் சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்களுக்கு ஒற்றைப்படை வயதிலே திருமணம் செய்வது சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது 21, 25, 27, 29, 31 ஆகிய ஒற்றைப்படை வயதிலே திருமணம் செய்வது சிறந்தது. பெண்களை பொறுத்தவரையில் இரட்டைப்படை வயதிலே திருமணம் செய்வது சிறந்தது. அதாவது 20, 22, 24, 26, 28, 30 ஆகிய இரட்டைப்படை வயதிலே திருமணம் செய்வது சிறந்தது. களத்திரக்காரகன் அதாவது திருமணத்தை ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ நடத்தி வைப்பதற்கும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கும் காரகனாக சுக்கிரனை ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சுக்கிரனின் நிலையையும் இந்த வியாழ நோக்க காலத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். சுகபோகங்களுக்கும் இல்வாழ்க்கை சுகத்திற்கும் சுக்கிரன் தான் காரக கிரகம். சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ராசி மாறக்கூடிய கிரகம். குரு ஒரு வருடத்திற்கு ராசி மாறக்கூடிய கிரகம். சுக்கிரனும் நல்ல சுபராசிகளில் அமைந்து நல்ல பார்வை பலமும் அவருக்கு ஏற்படுவது இந்த வியாழ நோக்க காலத்தில் முக்கியமான ஒன்றாகும். அதனால் சுக்கிரனின் நிலையையும் கவனிக்க வேண்டும். அடுத்து குரு சுக்கிர மூலம் என்று ஒரு விஷயம் உண்டு. அதாவது குருவும் சுக்கிரனும் வக்ரம் பெறும் காலத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது என்பது ஜோதிட சாஸ்திர விதி. எனவே குரு சுக்கிர மூலத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். குரு நவகிரகங்களில் சுபகிரகமாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அவருக்கு அடுத்து சுக்கிரனை சுபகிரகமாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. எனவே குரு சுக்கிரனின் நிலைகளை ஆராய்ந்து அறிந்து திருமணம் செய்வதற்கும் சுபகாரியங்களை செய்வதற்கும் வியாழ நோக்க காலம் சிறந்தது. குருவை பொறுத்தவரையில் அவரை புத்திரக்காரகர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுமென்றால் குரு ஜாதகத்தில் பலம் அமைந்தால் மட்டும் போதாது, கோச்சார ரீதியாகவும் பலம் பெற்றிருக்க வேண்டும்.
ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை ஆராய வேண்டும். புத்திரக்காரகனான குரு 5ஆம் இடத்திலே அமர்ந்தால் ஜாதகருக்கு புத்திர பேரில் தடை தாமதத்தை ஏற்படுத்தும். அதாவது காரகோ பாவனாஸ்தி என்ற சில நூல்களும் அதற்கு மறுப்பு தெரிவித்து பல ஜோதிட நூல்கள் 5ஆம் இடத்திலே குரு பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக புத்திர பாகியம் உண்டு என்றும் கூறுகிறது. எனவே 5ஆம் இடத்தில் குரு இருந்தாலோ அல்லது 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ கண்டிப்பாக குழந்தை பாகியம் கிடைக்கும். எனவே வியாழ நோக்கம் என்பது சுபகாரியங்களை செய்வதற்கும் முக்கியமாக திருமணத்திற்கும் ஏற்ற காலம் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.